ஓகே, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நெருங்கிருச்சு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல உங்களுக்கு என்னென்ன சாப்டர்ஸ் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சாப்டர் இருக்கும். இந்த சாப்டர்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு, உங்களுக்கு எது வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் பாருங்க. நான் சொல்ற கொஸ்டின்லாம் படிச்சிருங்க. கண்டிப்பா அதுல இந்த கொஸ்டின் வரும். ஃபர்ஸ்ட் நான் அந்த கொஸ்டின்லாம் போறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். புக் பேக் கொஸ்டின்ஸ், எஸ், கிட்டத்தட்ட 90% எவ்வளோ வரும்? புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வரும். 90% எதுலேருந்து வரும்? புக்குக்கு பின்னாடி இருந்தால் கொஷின்ஸ் வரும். அது போக உங்கள் நோட்ஸ், ஓகே, உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்களே நோட்ஸ், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அமரனில் நான் கொடுத்துருக்கேன் நோட்ஸ், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அமரன்னா தெரியாது அப்படின்னா அமரன் ஒரு பேட்ச் இருக்குது நம்மளுக்கு, கரெக்டாக பெய்டு பேட்ச். 999 தான் அதோட ப்ரைஸ். அண்ட் அது பிடபிள்யூ ஆப்பில் இருக்கும். ஆன்லைன் கிளாஸ் போகும், ஆப்பில் கிளாஸ் போகும். ஓகே, ஸோ எனிவேஸ் அதிலே நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த நோட்ஸ் கொடுத்தது, அந்த நோட்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. அண்ட் நீங்கள் அதை எழுதலாம். அது போக உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க இந்த கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்கன்னு. அந்த கொஸ்டினும் உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி இருக்கிற என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். கரெக்டாக? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் எது நம்மளுக்கு முக்கியம்? ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா. சரியா? எக்ஸ்பான்ஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்கிரைப் த மேஜர் எஸ்டிடிஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஆஃப் எஸ்டிடிஸ். அதுக்கப்புறம் கடைசி பட் நாட் லீஸ்ட் 19th கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான இது 4 கொஸ்டின் இந்த சாப்டரில். ஓகே, அது போக நெக்ஸ்ட் அடுத்த சாப்டர் நம்ம பார்த்தா, ஓகே, அடுத்த சாப்டரில் ஐடென்டிஃபை த ஃபிகர். இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் ரொம்ப முக்கியமானது நம்மளோட இந்த 5 மார்க் கொஸ்டின். சரியா? இது நம்மளோட 5 மார்க் கொஸ்டின். அது போக நம்ம ஸ்கீமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், டெஃபனிஷன், ஓகே, காம்போசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர், பிளாசென்டா இஸ் an endocrine tissue. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸாக உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, வேரியஸ் ஃபேஸஸ் 5 மார்க்கில் இது கேட்கலாம். இது எதில் கேட்கலாம்? 5 மார்க்கில் கேட்கலாம். இது நம்மளோட 2 மார்க் கொஸ்டின், இது நம்மளோட 2 மார்க் கொஸ்டின், இது நம்மளோட 2 மார்க் கொஸ்டின், இது நம்மளோட 3 மார்க் கொஸ்டின் அண்ட் இது நம்மளோட 2 மார்க் கொஸ்டின். ஆல்ரைட்? ஸோ இது எல்லாமே ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் உங்களுக்கு முக்கியமான கேள்வி. அப்புறம் பார்த்தா நம்மளோட இதில் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம், அதில் அதிகமாக கேட்கக்கூடியது நம்மளோட எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்கமி, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அண்ட் கிவ் ரீசன். இந்த 3 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஏன்னா இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக புக் பேக் தான் கேட்பாங்க. அது புக் பேக்லேயும் நீங்கள் எதை நம்ம ஹையஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயரில் இருக்குல்ல, கேட்டிருப்பாங்களே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமும் கேட்கலாம். உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கொஸ்டின் வாங்கிக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து கூட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரலாம். பட் மோஸ்ட்லி நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். அதனால் இதை நீங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் உங்களோட என்னது நம்மளோட கொஸ்டின்ஸ் எதுலேருந்து வரப்போகுது? இதுலேருந்து தான் வரப்போகுது. கரெக்டாக? இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி அமரன் பேட்சில் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் இது டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆன்சர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் அமரன் பேட்சில் ஜாயின் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? நான் உங்களுக்கு நோட்ஸோட கொடுத்துருக்கேன். கரெக்டாக? அண்ட் இதே மாதிரி அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கும் நான் அமரன் பேட்சில் கொடுப்பேன். அண்ட் இதுலேயும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஃபுல் மார்க் வாங்குறது ஃபஸ்ட்டு மிட் டர்ம்லேருந்தே நம்ம என்ன இருக்கணும்? ஃபுல் மார்க் வாங்கிட்டே போகணும். இது நம்ம ஹேபிட் இருந்தால் தான் பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் கட்டாயமாக உங்களுக்கு வரும். கரெக்ட் தானே? உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது தானே? கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே என்ன பண்ணுங்கள்? நம்ம சேட் பாக்ஸில் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லைனா ஃபயரோட இமோஜி தெரியும் தானே? நீங்கள் சேட் பாக்ஸில் போனீங்கன்னா ஃபயர், தீ பொறி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க. சரியா? நிறைய டைம் கிளிக் பண்ணுங்க, இல்லை ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் போட்டு விடுங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? கிளியர்? இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.